ரக்ஷா டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு நடைபெற உள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத் தேர்வை எவ்வாறு தைரியமாக எதிர்கொள்வது என்பது பற்றியும், கணித வினாத்தாள் பற்றியும் இந்த பகுதியில் நம்ம விளக்கமாக காணலாம். இந்த தேர்வை நம்ம எழுதணும்னு வச்சுங்களேன், பயம் இல்லாமல் எழுதணும். ஃபர்ஸ்ட் கணித தேர்வுனாவே நிறைய பசங்க பயப்படுறாங்க. இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஏன்னா மற்ற பாடம்லாம் நம்ம மனப்பாடம் செய்து தான் எழுதணும். ஆனால் கணித தேர்வு புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம எழுதலாம், ஈஸியாக எழுதலாம். மற்ற தேர்வை விட கணித பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒவ்வொரு தேர்வுக்குமே கணிதம் ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்கும். நீங்கள் ஜேஇ போனாலும் சரி, பிஇ போனாலும் சரி, அதில் எல்லாத்துக்குமே கணித பாடம் முக்கியமான இருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே கணிதத்தோட மதிப்பெண்கள் அதிகமாக நமக்கு தேவைப்படுது. அந்த கணித பாடத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டினை மட்டும் பார்த்தோன்னு வச்சுங்களேன், மொத்தம் 90 மார்க் நம்ம கொஸ்டின் இருக்குது. அதில் ஒரு மதிப்பெண் 20 மதிப்பெண்கள் எடுக்கணும். அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின். அதில் 7 நம்ம எழுதணும், 10 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 3 மதிப்பெண் வினா இருக்குது, 3 மார்க்ஸில் 10 கொடுத்துருக்கா, அதுலேயும் நம்ம 7 எழுதணும். அடுத்த 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு எய்தரா டைப்பில் 7 கொஸ்டின் இருக்குது, அது 7மே எழுதணும். இதில் எல்லாமே இதான் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது. 1 வேர்டை பொறுத்த அளவுக்கு ஒரு 20க்கு 15 மார்க்கு புத்தகத்தோட புக் பேக், புத்தகத்தோட பின்பகுதியில் உள்ளதுதான் நமக்கு கண்டிப்பாக வரும். தினமும் பயிற்சி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் 20க்கு 15 மதிப்பெண் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது அடுத்தது அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். குறைந்தபட்சம் அதை மேக்ஸை பற்றி பயப்படுறீங்க அப்படின்னா ஒரு 5 சாப்டர் நீங்கள் பார்த்தாவே போதும், 40 மதிப்பெண் எடுக்கலாம். 90க்கு உங்களுக்கு இந்த இன்டர்னல் மார்க் அக மதிப்பீடு ஒரு 10 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ ஈஸியாக ஹையர் மார்க் நிறையா வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பயிற்சி எடுத்துட்டு வச்சு அணிகள் அண்ட் அணிக்கோவைகள் இருக்கும். அதில் 1.1 பயிற்சி இருக்குல்ல, அதுலேருந்து 2 மார்க் கொஸ்டின் வருவதான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1.2 இதுலேயும் 2 மார்க் வருவதான வாய்ப்பு நிறையா இருக்குது. 1.3 1.4 3 மார்க் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 மார்க் வரது கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. இந்த 4 பயிற்சியை நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கொஸ்டின், மொத்தம் இதில் 10 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. அடுத்தது 6வது சாப்டர் பொறுத்த அளவுக்கு 6.1 பயிற்சி இருக்கு பாருங்க. அந்த பயிற்சியில் உள்ள தியரம் இருக்கும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலாம் இருக்கு பாருங்க. அதுமாரி அதுக்கு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அடுத்து 3 கோடுகள் ஒரு புள்ளிவெளி செல்லும் கான்கரண்ட் அப்படின்னு இருக்கும். அது அந்த எடுத்துக்காட்டு 8.3 6.3 இருக்கும். அது இந்த பயிற்சியில் உள்ள சம்மலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அடுத்து பயிற்சி 6.7 அது 1.2 வெக்டார், 2.1 வெக்டார், அடுத்து 3 புள்ளிகள். அதில் மொத்தமாகவே 7 கொஸ்டின் இருக்குது. பயிற்சியை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்காட்டு பொறுத்தளவு 2 கொஸ்டின், 9 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 9லேருந்து 5 மார்க்கில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ 6வது சாப்டர் பொறுத்தளவுக்கு 2 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுலேருந்து அடுத்தது 11வது சாப்டர் நிகழ்தகவு பரவல். அது எல்லா சாப்டருமே ஈஸியான இருக்கும், அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுமாதிரி 12வது சாப்டர் மெய் அட்டவணை இருக்குது, இந்த ட்ரூத் டேபிள்னு சொல்லுவோம். அது 12.1 12.2 2 பயிற்சி தான் இருக்குது. இதுலேருந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டின் ஒன்று வரணும், 3 மார்க் கொஸ்டின் வரும், 5 மார்க் கொஸ்டின் வரும். ஆனால் இதுலேயும் ஒன்றுலையும் ஈஸியாக எடுத்துக்கலாம். 6வது சாப்டரை பொறுத்த அளவுக்கு 5 மார்க்குக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் குறைந்தபட்சம் நீங்கள் 90க்கு 40 மதிப்பெண் எடுக்கலாம். அப்போ உங்கள் டோட்டல் மார்க்கு 40 + 10 50 மதிப்பெண் எடுக்கும். நான் இந்த மார்க் இல்லை, இன்னும் எனக்கு நிறைய மார்க் வேணும் அப்படின்னா எந்தெந்த பயிற்சியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. 1வது பயிற்சி, 2வது பயிற்சி, 3வது பயிற்சி, 4வது பயிற்சி, அடுத்த 8வது பயிற்சி, 11வது பயிற்சி, 12வது பயிற்சி. இந்த சாப்டர் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். நீ கணிதத்தில் அதிக மதிப்பெண் வேணும் அப்படின்னா ஒன்று பயிற்சி எந்தெந்த பயிற்சியெல்லாம் நல்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு வரேன், அது கொஞ்சம் கவனிச்சிங்க, நோட் பண்ணி வச்சுங்க. முதல் பயிற்சி அணிகளும் அணிக்கோவைகளும், 2வது பயிற்சி கலப்பெண்கள், 3வது பயிற்சி சமன்பாட்டியல், 4வது பயிற்சி முக்கோணவியல், நேர்மாறு முக்கோணவியல், 8வது பயிற்சி. அடுத்தது 11வது பயிற்சி நிகழ்தகவு, 12வது பயிற்சி. இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான பயிற்சி. குறைந்த பயிற்சி தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. இந்த சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே குறைந்த பயிற்சி 5 பயிற்சி 6 பயிற்சி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்தது 5வது சாப்டர்லேருந்து 5.1 முதல் பயிற்சி. இதுலேருந்து நமக்கு 2 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. மீதியெல்லாம் இதில் 3 மார்க்கு 2 மார்க் வருவதான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து 5.2ல் அந்த ரோம் லெட்டரில் 2வது ரோம் லெட்டரும் 4வது ரோம் லெட்டர், இந்த 2 ரோம் லெட்டரில் உள்ளதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது 5 மார்க் கொஸ்டின்.
அடுத்தது 5.5 இருக்கு பாருங்க, அதில் வந்து இந்த வேஸ் சம்னு சொல்லுவோம். அந்த வேஸ் சம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 மதிப்பெண் மாதிரி கொஸ்டின் வரும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.1, 6.3, 6.8, 6.7 இந்த பயிற்சிகள் இல்லைன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நமக்கு வரும். அடுத்து இதுக்கு அடுத்தது 7வது பயிற்சியை பொறுத்த அளவுக்கு 7.1, 7.2 இந்த 2 பயிற்சி நல்லா தரவு பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் கம்மி தான் இதில். இந்த 2 பயிற்சியில இருந்து நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தது 7.6, 7.8 அந்த 7.8 பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 7.8லேருந்து கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதில் வந்து ஆனால் எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லா கொஸ்டினுமே நீங்கள் பார்க்கணும். அடுத்தது 9வது சாப்டர் பொறுத்தளவுக்கு 9.3 அதில் உள்ள எடுத்துக்காட்டு சமூகம் நல்லா பாருங்க. எடுத்துக்காட்டு ஒரு 5 எடுத்துக்காட்டு தான் இருக்குது. அந்த 5 எடுத்துக்காட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது 9.8 பொறுத்தளவுக்கு அதோடைய பரப்பு கண்கள் ஏரியா அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின்ஸில் எடுத்துக்காட்டு சமூகம் பயிற்சி கணக்கு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் டெய்லி பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அடுத்தது 10.8 பயிற்சி 10வது சாப்டர் பொறுத்து 10.8 இது எல்லாமே வேஸ் சம்மா தான் இருக்கும். இந்த 10.8லையும் நம்ம கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் இருக்குது, பயிற்சியில் இருக்குது, எடுத்துக்காட்டு சம்மு எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேர்வை 90க்கு 80 மதிப்பெண் எடுக்கலாம். அப்போ 90க்கு 80 மதிப்பெண் எடுக்கிறோம். இன்டர்னல் மார்க் நமக்கு ஒரு 10 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ 90 மார்க் 100க்கு 90 மார்க் எடுப்பதற்கான வாய்ப்பு இதில் இருக்குது. நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே பார்க்கணும். அந்த ஒன் வேர்டு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒன் வேர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு மதிப்பெண்ணை பொறுத்த அளவுக்கு புக் பேக்கை பாருங்க, அதில் 15லிருந்து 17 மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது ஒரு 3 மார்க் நீங்கள் எடுக்கணும். அந்த 3 மதிப்பெண் எடுப்பதற்காக என்ன செய்யணும்னா, அந்த புக்கோடைய சைடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க, நோட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நிறைய படிக்கணும். எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டு வாங்க, அதோடைய நோட்ஸை பிரிச்சுட்டு வாங்க. அடுத்தது முக்கியமானதெல்லாம் அவங்க பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டெஃபினேஷன் வரையறையெல்லாம் இருக்கு பாருங்க, அது உள்ளது. அடுத்தது வந்து பாக்ஸ்லேயே அவங்களே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒன் வேர்டு கேட்டுட்டு வராங்க. இதுக்கப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குல்ல, இது வரைக்கும் முடிஞ்ச ஆனுவல் கொஸ்டின் பேப்பர், காலாண்டு, அரையாண்டு ரிவிஷன், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அதில் உள்ள ஒன் வேர்டு, அதில் உள்ள எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஒன் வேர்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கணிதத்தில் குறைந்த 100க்கு 100 கண்டிப்பாக எடுக்கலாம். கணிதத்தை பொறுத்தளவுக்கு பயிற்சியும் தொடர் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 100க்கு 100 எடுத்து சாதித்து காட்டலாம்.